அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமான் சம்மதித்தால் அவருடைய மேடையில் கூட பேச தயார். பாண்டே பரபரப்பு பேட்டி. இது குறித்த இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ரொம்பவே முக்கியமான ஒரு பத்திரிகையாளர்களில் பாண்டேவும் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாண்டே பார்த்தீங்கன்னா தந்தி தொலைக்காட்சியில் இருந்த காலகட்டத்திலிருந்தே அவருக்கு ஹேட்டர்ஸ் ரொம்பவே கம்மியாகவும், அவர் அரசியல்வாதிகள் மத்தியில் கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்பவே பிடித்து போய் அவருக்கு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சத்தியம் தொலைக்காட்சியை சார்ந்த முக்தார் மாதிரி இல்லாமல் பாண்டே அவருடைய நிலைப்பாடு குறித்தும் அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் குறித்தும் ரொம்பவே தெளிவான ஒரு சிந்தனையிலையும் அவருக்கு தோணக்கூடிய விஷயங்களை மட்டுமே கேட்ட ஒரு காரணத்தினால நடுநிலையான பத்திரிகையாளராக இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. பாண்டே மாதிரி ஆகணும் அப்படின்னு ஏகப்பட்ட பத்திரிகையாளர்கள் கூட அவங்களுடைய பத்திரிகை தொழிலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்ல ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய பாண்டே பார்த்தீங்கன்னா அவருடைய ஆரம்ப காலத்தில் சீமான் அவருக்கு நிறைய உதவி பண்ணாரு அப்படின்ற காரணத்தினால இப்போ வரைக்கும் அந்த நன்றி கடனோடு இருந்துட்டு இருக்காரு பாண்டே. அவர் கொடுக்கக்கூடிய நேர்காணல்கள்லையும் சரி, சீமான் குறித்த கேள்வி வரும் எல்லா இடங்கள்லையுமே சீமானை குறித்து விமர்சனம் பண்ணாலும் கூட சீமான மரியாதை இல்லாம பேசுறதோ அல்லது தரை குறைவாக பேசுறதோ எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாம இப்ப வரைக்கும் சீமானுக்கு ரொம்பவே மரியாதையும் ஒரு அண்ணன் அப்படின்ற ஸ்தானத்துல பாண்டே வச்சு பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல மனிதர் பாண்டே அப்படின்ற போக்குல பாண்டேக்கு அதிக அளவில் ஆதரவை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய பாண்டே நாம் தமிழர் கட்சியை எந்த இடத்துலையுமே பின்னுக்கு தள்ளாம அவங்க எந்த அளவுக்கு மக்களை சென்றடைகிறாங்க அப்படின்றத விலாவரியாக எடுத்துரைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனையில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கல்லூரி மாணவர்களை வைத்து இவர் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை பார்க்கறதுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய பாண்டே தற்போது கொடுத்திருக்கக்கூடிய நேர்காணல்ல நம்ம யாருமே இது வரைக்கும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் அப்படின்றது ரொம்ப வலுவாக மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னும், இது குறித்து நிறைய விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாலும் மக்கள் நாம் தமிழ் கட்சிக்கு அதிக அளவு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு அப்படின்னு சொன்னதோடு, சீமான் விருப்பப்பட்டாரு அப்படின்னா அவருடைய மேடையில கூட நான் பேசுறதுக்கு தயாராக இருக்கேன், அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு நெருங்கிய நட்பு இருக்கு அப்படின்னு பாண்டே சொல்லியிருக்கிறது நெறியாளரையே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வியப்புக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பத்திரிகையாளர்களுமே சீமானை எதிர்க்கிற ஒரு இடத்துல பாண்டே, ரவீந்திரன் துரைசாமி இது போன்ற பத்திரிகையாளர்கள் இப்ப வரைக்கும் சீமானுக்கு இந்த அளவுக்கு நன்றியாக இருக்காங்களே அப்படின்னு பார்க்கறதுக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, ஒருவேளை சீமானுடைய பொதுக்கூட்டத்தில் பாண்டே பேசினாரு அப்படின்னா இது தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.